ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய பழக்கத்திலிருந்து விடுபட எளிமையான தாந்திரிக பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தீய பழக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்துவது, அடுத்து பார்த்திங்கன்னா புகையிலை போடுவது, இந்த மாதிரி தீய பழக்கத்திலிருந்து விடுபட இந்த எளிமையான பரிகாரங்கள் செஞ்சாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீய பழக்கத்திலிருந்து விடுபடலாம். ஃபஸ்ட்டு ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போய் திருவாதிரை நட்சத்திர நாளில் ஒரு மணியை கட்டிட்டு வரலாம். ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணியை வாங்கி கொடுத்து அதை கட்டிட்டு வரலாம். இந்த மாதிரி தீய பழக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திர நாளில் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் 18 தீபம் ஏற்றி வச்சு 18 முறை வலம் வரலாம். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா, இந்த தீபத்தில் அகல் விளக்குல நீங்கள் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கருப்பு உளுந்து 18 கருப்பு உளுந்து எண்ணி ஒரு விளக்கில் போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு விளக்குலையும் 18 கருப்பு உளுந்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றி காளியம்மனுக்கு 18 முறை வலம் வந்தால் தீய பழக்கத்திலிருந்து விடுபடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 18 வாரம் தொடர்ந்து போயிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு தீய பழக்கத்திலிருந்து விடுபடலாம். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.